Alhamdulillah. Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Karim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu kulu min tayyibati ma razaqnakum wa ashkuru lillahi in kuntum iyyahu ta'budun. Wa qala aidan ya ayyuhar rusul كلوا من الطيبات وعملوا صالحا. وقال النبي صلى الله عليه وسلم إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس ومن اتقى الشبهات استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام قراء يرعى حول الحمى يوشك أن يرتع فيه ألا وإن لكل ملك حما ألا وإن حمى الله محارمه ألا إن في الجسد ملغى فإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا أيما لحم أو قال أيما جسد غذي بالحرام فالنار أولى به أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வாரம் கூட ஹலால் ஹராம் சம்பந்தமாக சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தினேன். இப்போ நான் ஓதி காட்டின ஆயத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா. அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதைத்தான் கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். பரிசுத்தமற்றதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பரிசுத்தம் என்று சொன்னால் ஹலாலானது, மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, அதை தவிர அல்லாஹ் எதையும் கபூல் செய்வது கிடையாது. வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அர்ஸல பிஹில் முர்ஸலீன். அல்லாஹு தஆலா ரசூல்மாருக்கு எந்த ஒன்றை ஏவினானோ அதையே மூமின்களுக்கு அல்லாஹ் ஏவி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதி காட்டினாங்க. ஒன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹர் ருஸுலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. யா ரசூல்மார்களே, தூதுவர்களே, நீங்கள் ஹலாலானதை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். இந்த ஹதீஸுக்கு விரிவுரை, இந்த குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் பெரும் உலமாக்கள் என்ன எழுதுறாங்க, ஹலாலான உணவை உட்கொண்டால் தான் மனிதன் நல்ல அமல் செய்வான், சாலிஹான அமல் செய்வான். ஹலால் அல்லாத உணவை சாப்பிடக்கூடியவனால நல்ல அமல் செய்ய முடியாது, அவன் உடம்புக்கு தயாராகாது. வீண் விதண்டாவாதங்கள் பண்ணலாம், முரண்டு பிடிக்கலாம், தன்னுடைய மன இச்சையை பின்பற்றலாம், பாவங்களை செய்யலாமே தவிர அவனால் நல்லமல் செய்ய முடியாது. அப்போ ரசூல்மார்களுக்கு எல்லாம் ஏவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் கொண்ட மக்களே, நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து தய்யிபாத்தை சாப்பிடுங்கள். அப்போ கொடுத்ததில் உங்களுக்கு ரிஸ்காக நாங்கள் அளிக்கிறதுல ஹலாலும் இருக்கு, ஹராமும் இருக்கு. உங்களுக்கு உணவாக வரக்கூடிய விஷயங்கள்ல மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளித்ததிலிருந்து மனமானதை. அப்படின்னா நாங்கள் ரிஸ்க் அளிக்கிறதுல ஹராமும் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு மக்களின் மூலமாக இன்றைக்கு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியது, வாங்கக்கூடிய பொருட்கள்ல ஹராமும் இருக்கு. நீங்க அதுல மனமானதை வாங்கி சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யக்கூடிய தன்மை ஒரு அடியான்ட்ட வாழ்ந்தாலும் ஹலாலான உணவு உட்கொண்டிருக்கணும். ஹலாலான சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. எவ்வாறு நல்ல அமல் செய்ய முடியாத ஷுக்ரும் அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல்கள் உண்டு, அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்காது ஹராமான உணவு உட்கொண்டான் என்று சொன்னால். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذكر رجلا يطيل السفر
ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் போறாரு. அஷ்அஸ் அக்பர், முடியெல்லாம் பரட்டையாக இருக்குது, ஆடையெல்லாம் புழுதி படைந்திருக்குது, நீண்ட பிரயாணம், சிரமத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய கையை உயர்த்தி சொல்லுங்க, யா ரப் யா ரப், இறைவா இறைவா என்று துவா செய்கிறார், கெஞ்சுறார், கதறார். பிரயாணத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். முன்கஸ்ரத்துல் குலூப், உள்ளங்கள் உடைந்தவருடைய துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். பிரயாணி முன்கஸ்ரத்துல் குலூப், உள்ளம் உடைந்தவர், சிரமத்தில் இருக்கிறார், ஆடையெல்லாம் புழுதி படைந்திருக்குது, முடியெல்லாம் புழுதி படைஞ்சி பரட்டை அடைந்திருக்குது. இந்த கஷ்டமான நிலைமையில துவாவுடைய கபூலியத்துக்கு எல்லா விஷயம் வெளிரங்கத்தில் இருக்குது, ஆனால் உள்ரங்கத்தில் இல்லை. சொன்னாங்க மல்பசு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமான வழியில் வந்தது. மத்அமுஹு ஹராம், சாப்பாடு ஹராம். மஷ்ரபுஹு ஹராம், அவனுடைய பானம், குடிக்கிற பானம் ஹராம். வகுதிய பில் ஹராம், ஹராத்திலே வளர்ந்திருக்கின்றான். உணவு உடம்புல போன உடம்பு, இந்த உடம்பு வளர்ந்தது ஹராத்தை கொண்டு என்று சொன்னால் அன்னா இஸ்தஜாபு லஹு, இவனுடைய துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு மக்கள் பெரும் பொடுபோக்கில் இந்த விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சர்வசாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. ஹலால் ஹலால், இன்றைக்கு சில மடையர்கள் சொல்கிறார்கள் ஹலால், அந்த விஷயம் பெருசு இஷ்யூ தேவையில்லையாம், அதை பற்றி ஆராய தேவையில்லை. அப்போ எங்களோட முன்னோர்கள் ஹராத்தியா சாப்பிட்டு கொண்டு, அது வேற கேள்வி. ஹராத்தை சாப்பிட்டா ஹராத்தை சாப்பிட்டு தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு என்னத்துக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம், இதனால தான் எங்கள் நாட்டில் பிரச்சனை என்று சொல்கிறோம். அதுக்காக நாட்டில் பிரச்சனை வராமிக்கிறதா? ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறதா? ஹராமான உணவை சாப்பிட்றதா? ஹலால் என்ற கட்டளை இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, இது ஆரம்ப காலத்தில் இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதை சாப்பிட்டால் மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்படுவான். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ஜுமராத்தில் பயணம் ஞாபகப்படுத்தப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் சொன்னான், ஃபகுலா மின்ஹா மின் ஹைஷு ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பின மாதிரி சொர்க்கத்தில் சாப்பிடுங்க, ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன் எதுக்குன்னு கேட்கறது எங்களுக்கு புத்திக்கு இடம் கிடையாது சகோதரர்களே. அது என்ன மரம் எங்களுக்கு தேவையில்லை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறாங்க, அது கோதுமை மரம் அல்லது திராட்சை மரம் அல்லது ஈச்சம்பழ மரம், எது கூட இருக்கலாம். சரி, எல்லாம் தடுத்தான். இங்கே கட்டளை யாருறதாத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏன் எதுக்கு என்ன காரணம் அது எங்களுக்கு தேவையில்லை, முஸ்லீம்களுக்கு அது தேவையில்லாதண்டு அல்லாஹ் தடுத்தான். இப்போ ஷைத்தான் ஃபகாஸமஹுமா, சத்தியம் பண்ணி சொன்னான், இன்னி லக்மல மினன் நாஸிஹீன், உங்களுக்கு நான் நலவு நாடி சொல்கிறேன் என்று சொன்னான். என்ன சொன்னான்? மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் தில்குமா ஷஜரா இல்லா அன் தகுனா ஹாலிதைன் இல்லா அன் தகுனா மலக்கைன் அவ் தகுனா மினல் ஹாலிதைன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறான் என்றால், நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 பேர் மலக்கு ஆகிடுவீங்க, மலக்குமார்கள கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருவீங்க. அல்லது அவ் தகுனா மினல் ஹாலிதீன், நீங்கள் நிரந்தரமாக வாழ்வீங்க, உங்களுக்கு மௌத்தே வராது. மனுஷனுக்கு ஆசை தானே, மலக்காக சொன்ன பெரிய பாக்கியமே. மௌத்து வராமல் வாழ்றண்டா மனிதனுக்கு வரக்கூடிய தன்மை. அவன் சத்தியம் பண்ணி வேற சொன்னத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாப்பிட்டாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. ரிவாயத்தில் வரை தஃப்சீர் இப்னு கஸீர்ல அல்லாஹ் தஆலா கேட்டான், நீ ஆதம், உனக்கு நான் ஹலால் ஆக்கினது இவ்வளோ இந்த போதாது உனக்கு சாப்பிட்றதுக்கு? இந்த ஒன்றும் பக்கம் உனக்கு என்ன தேவை இருக்கு? ஹலால் நான் இவ்வளோ ஆக்கி வச்சிருக்கிறேன், எத்தனையோ ஹலாலான விஷயம் இருக்கே. அப்படி இருக்கும்போது இந்த ஹராத்தை நீ செய்யறதுக்கு என்ன நிர்பந்தம் உனக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய பேரை சொல்லி சத்தியம் பண்ணினான், நான் நம்பல. உன்னுடைய பேரை சொல்லி ஏமாற்றக்கூடியவத்தன் இருக்கிறானான்னு நான் நம்பலன்னு சொன்னாங்க. உன்னுடைய பேரை சொல்லி சத்தியம் பண்ணினதால தான் நான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அவங்களா தௌபா செஞ்சாங்க, எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. ஹலாலா இருந்த வஸ்துக்களுக்கு மத்தியில் எல்லாம் உண்டை தடுத்திருந்தான். அது சாப்பிட்டதுனால என்ன நடந்துச்சு? சாப்பிட்ட உடனே பதத் லஹுமா சவாத்துஹுமா வ தஃபிகா யக்ஸிஃபானி மின் வரக்கில் ஜன்னா, 2 பேருடைய ஆடை கலைஞ்சிட்டுது, அப்படி இல்லாமல் ஆயிட்டுது.
சில முஃபஸ்ஸிரீங்க சொல்றாங்க அவங்க ஆடை உடுத்திருந்தாங்க, ஆடை கலைஞர். அதிகமானவருடைய கருத்து நூறாலான ஒரு அவங்களுடைய மர்மஸ்தானத்தை மறைக்கிற விதத்துல நூரை ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் ஆடையாக ஆக்கியிருந்தான். எப்ப அல்லாஹுக்கு மாறு செய்தார்களோ, அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ, அந்த நூறு அவங்களை விட்டு கலைஞ்சிட்டது, இல்லாமல் ஆகிட்டது. அதனால எப்ப மனிதன் ஹராத்தை சாப்பிடுகின்றானோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமானுடைய பிரகாசத்தை அவன் இழந்துடுவான். அல்லாஹுடைய அருள் அவனை விட்டு நீங்கிவிடும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்து மூலமாக படிப்பினை உண்டாக்குறான். சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது கதை அல்ல, எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி, உம்மத்தே முஹம்மதுக்கு ஒரு படிப்பினை. உங்களுடைய மூதாதையர் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் அல்லாஹ்க்கு மாறு செய்தாங்க. அதனால இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி அவன். அவன் பல ரூபத்தில் வருவான், மனிதன் ரூபத்திலையும் வருவான், ஜின்களுடைய ரூபத்திலையும் வருவான், மனைவியுடைய ரூபத்தில் வருவான், ஆலி முலமாக்கள ரூபத்தில் கூட வரலாம். அதற்காகவே நீங்கள் அவனுக்கு வழிபடாதீர்கள். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை விரோதியா எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் என்ன விரும்புகிறான்? இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூன் மின் அஸ்ஹாபின் நார். அவன் விரும்புறது என்ன? தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொள்ளணும், எல்லாரையும் கூட்டி நரகத்துக்கு போகணும். ஒரு கூட்டத்தை சேர்த்துக்க நரகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான் அவனுடைய வேலை. சகோதரே பெரியார்களே, இன்றைக்கி பன்றி இறைச்சியை, இது பன்றி இறைச்சி ஹராம்னு கொடுத்தா இதை இங்கே சாப்பிடுங்கன்னு யாருமே சாப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க. இல்லை மாஷால் அப்படி சாப்பிடணும்னு இருப்பானுங்க. ஆனால் 99.4% மக்கள் சாப்பிட மாட்டாங்க. இது பியர், இது ஹராம் என்று கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஹராமானவுடைய ஹலால் லேபிள் அடித்து கொடுத்தால், ஹலால் அடிச்சிருக்குதானே, அப்படி சாப்பிட்றவங்க தயார். வேணாங்க ஆராயிறது இல்லை. அது சம்பந்தமாக உறுதியான ஆதாரங்கள் வச்சு சொன்னால் இது ஹராம், அது ஏற்றத்துக்கு தயார் இல்லை. ஹலால் அடிச்சிருக்குதானே. இன்றைக்கு யஹூதி நஸ்ரானிகள் மெயின் பிளான் சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லீம்களை பலவீனப்படுத்துறதுக்காக வேண்டி ஹலால் என்ற தோரணையில் ஹராத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது அரபு நாடுகளுக்கும் போகுது, இங்கேயும் வருது, பல நாடுகளுக்கு போகுது. ஏன்? ஹலால் பேஜ் அடிக்கடி எடுக்க மாட்டாங்க. ஹலால் அடிச்சா தான் மக்கள் எடுப்பாங்க. அவனுக்கு என்ன பாவத்தை பற்றி இன்னொரு இருக்கு. அவன் தான் யஹூதி, அவன் நஸ்ரானி, அவனோட கிறிஸ்டியன். அவங்களுடைய முழு பிளான் முஸ்லிம்களை பலவீனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு படுத்துட்டாங்க, இன்றைக்கு பலவீனப்படுத்திட்டாங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட உயிரோட்டம் இல்லை சகோதரர், அமல்கள ரூஹானியத் இல்லை. கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கு 130 கோடி முஸ்லீம்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? முஸ்லீம்களுக்கு அதிகமானவங்கள்ட்ட ரூஹானியத் இல்லை. ஒரு நாட்டுக்கு அடிச்சா அந்த நாட்டுக்கு அடிக்கிறானுங்க, எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறானுங்க. அரபு நாட்டுக்குள்ள அரபு நாடுகளுக்குள்ள பிரச்சனை நாங்கள் சும்மைக்கிறோம். அஜமிகளுக்கு பிரச்சனை, அரபியல் வாய் மூடிக்கிறாங்க. அரபு நாட்டுக்குள்ளே அடித்தா அந்த நாட்டுக்கு தான் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறானுங்க. அஜமியலும் பக்கத்து நாடு தான் அடிக்க, எங்களுக்கு இல்லை பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம். ஏன் இந்த காரணம்? இஸ்லாம் இதையா சொல்லியிருக்குது. இந்த உணர்வுகள் ஏன் இல்லாமல் ஆயிக்குது? இன்றைக்கு முஸ்லீம்களுக்குள்ள நடக்காத பாவம் தான் எத்தனை. எல்லா விதமான பாவத்தில் இன்றைக்கு அரபியலும் முன்னுக்கு நிற்கிறாங்களே. என்ன காரணம் சகோதரர்களே? எப்போ உணவு ஹராமானது சந்தேகத்துக்கு இடமான உடம்புல போயிடுமோ அதுக்கு பிறகு மனிதனால் நல்லமல் செய்ய முடியாது. இஸ்லாமிய உணர்வுகள் அவன்கிட்ட வராது. ஏன்? அவன் நரகத்துக்கு தான் போக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா லஹ்மின் நபத மின் சுஹ்தின் ஐ நபத மின் ஹராம். ரெண்டு மாதிரி வந்திருக்கு. யாருடைய சதை துண்டொண்டு ஹராத்தை கொண்டு வளர்கின்றதோ அன்னார் அவுலாபிஹி, நரகந்தான் அதுக்கு தகுதின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் நரகத்துக்கு கொண்டு போகிறதாகத்தான் இருக்கும். நான் கவலையோடு சொல்கிறேன், இன்றைக்கி எத்தனை பேரை கஷ்டுகளை போய் சந்திக்கிறோம். பள்ளிக்கு வாங்க பள்ளிக்கு வாங்கன்னு தான் எனக்கு கூப்பிட்றோம். முஸ்லீமுக்கு தெரியாதா பள்ளிக்கு 5 நேரம் வரணும்? இஷா ஜமாத்தா தொழுது 27 மடங்கு நன்மை கிடைக்கும். சுபஹ் தொழுதா பாதி இரவு முழு இரவு. மற்றது ஹராத்தை செய்யக்கூடாது, ஹராமான பார்வை பார்க்கக்கூடாது, குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், எத்தனையோ நல்ல மகள், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. தெரியும் சகோதரன, செய்கிறதுக்கு உடம்பு தயார் இல்லை. செய்ய நினைக்கிறார், செய்ய முடியலை. என்ன காரணம்?
உடம்பு தயாரானது அப்படி. ஆனால் அதே நேரத்தில் வேறு பகுதிகளுக்கு போகிறோன்னு சொன்னால் அவருக்கு பெரிய தஷ்கீல் ஒன்று கிடையாது. ஒரு சைக்கினை எப்போதும் தயாராகிடுவார், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி. ஏன் இந்த நிலைமை? அந்த உடம்புல போன விஷயம் அப்படி. முஸ்லீம்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஹராம் என்று தெரிஞ்சால் விட்டுடுறாங்க. ஆனால் ஹலால் அடித்து வந்தால் எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட தயார். மறுபக்கத்தில் எது பெரிய வீக்னஸ். இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு என்ன செய்கிறானுங்க, பிரேசிலிருந்து மெயினாக இது மற்ற நாடுகளிலிருந்து வருது. அபு இஸ்ஹாக் ஹுவைனி தாமத் பரகாத்துஹும் மிஸ்ருடைய மிகப்பெரிய உலமாக்களை சேர்ந்தவங்க. ஆயிரக்கணக்கில் ஃபத்வாக்கள் அவங்க இருக்குது, மிகப்பெரிய முஃப்தி. அவங்கள்ட்ட விசாரிக்கப்பட்டது அந்நிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய இறைச்சி சம்பந்தமாக. அரபு நாடுகளுக்கு அவன் வருது தானே என்று சொல்லி அவங்க சொன்னாங்க, அரபு நாடுகளுக்கு வார்த்தையில் ஹலால் ஆகிறது இல்லை. இறைச்சியுடைய விஷயத்தில் இன்றைக்கு ஜும்ஹூருல் உலமா, ஜும்ஹூருல் ஃபுகஹா அப்படின்னா அதிகமான ஃபுகஹாக்கள், அதிகமான உலமாக்களுடைய கருத்துன்னா அபுல்லா அல் அஸ்ல் ஃபில் அபுல்லா வல்லஹம் அல் ஹுர்மா. பெண்களுடைய மர்மஸ்தானத்திலையும் இதே மாதிரி இறைச்சிகள் சம்பந்தமாகும் அசல் ஹுக்கும் என்ன, அது ஹராம். அது ஹலாலாக்கத்தான் தெளிவான ஆதாரங்கள், உறுதியான ஆதாரங்கள் தேவை. ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தா வத்தம் அல்லாஹ் சொல்லிட்டேன்னு சொன்ன இல்லாமா ஸக்கைத்தும், நீங்க சரியான முறையில் அறுத்ததை தவிர. ஒரு முஸ்லிம் அறுத்திருக்கணும், அஹ்லே கிதாப் வேதக்காரன் அறுத்திருக்கணும், வேதக்காரனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல யஹூத் நசாரா என்று நிறைய இடத்துல வார்த்தையெல்லாம் பாவிச்சிருக்கிறான். இல்லா மா ஸக்கல் யஹூத் வன் நசாரான்னு சொல்லல, மா ஸக்கைத்தும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் உஹில்ல லக்கும் தஆமுல் லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு தான் அஹ்லே கிதாபுடைய ஸபீஹா அறுத்தது ஹலால். அஹ்லே கிதாபா இருக்கணும். முஸ்லீம் அறுத்திருந்தாலும் அதனுடைய ஷராயத்துகள் இருக்குது, நிபந்தனை இருக்கு. இந்த உறுப்புகள் அறுக்கப்பட்டிருக்கணும், பிஸ்மி சொல்லி இருக்கணும். அப்படி முஸ்லீம் அறுக்கல்ல, முறையாக அறுக்காட்டி அது ஹராம், மைத்தால சேரும். அப்போ வேதக்காரர் இன்றைக்கு அல்லாஹுக்கு தூசணமான வார்த்தையை பாவிக்கக்கூடியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தூசணமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடியவங்க பிஸ்மி சொல்லி அறுப்பானுங்க. என்ன கேரண்டி சகோதரர்களே? எந்த யாராவது முஸ்லீம் சொல்லணுமா கிறிஸ்தவர்கள் பிஸ்மி சொல்லி அறுப்பாங்கன்னு சொல்லி? அந்த காலத்தில் இருந்தவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி அதிகமான உலமாக்களுடைய கருத்து, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய யஹூதிகள் நஸ்ரானிகளில், அது குறிப்பாக நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் அதிகமானவங்க வேதக்காரர்கள் கிடையாது. அவங்க மலாஹிதா முல்ஹிதாவில் சேருவாங்க, இறை நிராகரிப்பாளர்களில் சேருவாங்க. இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய சஹாபி, ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு மிக நெருக்கமான. அவங்களே சொல்கிறாங்க, அல்லாஹு தாலாவை அல்லாஹ்க்கு மகன் இருக்கிறான் என்று சொல்லதை விட பெரிய ஷிர்க் என்ன இருக்க போகுது? முஷ்ரிக்கீன்களை அல்லாஹ் தடுக்கிறான். எனவே நான் அவங்களோட அறுக்கத்தை நான் விரும்பலைன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் ஹலாலாக அறுக்கிறதுனுடைய தன்மை அவங்களோட அறுக்கிறதில் இருக்காது. அடுத்து அவன் பிஸ்னஸ் சொல்லவும் இல்லை, இஸ்லாமிய முறைப்படி அறுக்கலைன்னு சொன்னால் சாப்பிட முடியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆதாரபூர்வமான செய்தியாளர்கள்ட்ட நான் செய்தி எடுத்து சொல்கிறேன், இதுக்கு மாற்றமான கருத்து இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க. அவர் சொல்கிறாரு, அங்கே அவங்க இஸ்லாமிய முறைப்படி அறுக்கிறாங்க இல்லை, மாறாக அதை கொலை செய்கிறாங்க. அந்த ஒன்று ஷாக் அடித்து கொலை செய்கிறாங்க, அதில் மெஷினால் அறுக்கிறாங்க, இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படவில்லை. அதை முஸ்லீம் செஞ்சாலே ஹலால் இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவன் செஞ்சால் அது எப்படி ஹலால் ஆகும்? இன்றைக்கி அதனால் சாதியாவோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பிரேசில் மற்ற நாடு இருந்து வரக்கூடியது எல்லா கம்பெனிஸ் இங்கேருந்து போனவங்கன்னு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சன்ஹால் இருந்து போனவங்கன்னு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இதெல்லாம் கிறிஸ்தவ கம்பெனிஸ். 13 மெயின் பிளான்ட்டுகள் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க. எது ஒன்று கூட முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம் கம்பெனி சின்ன சின்ன இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அனுமதி கிடையாது. அப்போ இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றது அவங்கள்ட்ட வரக்கூடிய. சரி, அங்கே முஸ்லீம்கள் வேலை செய்கிறாங்களா? ஹலால் நடிச்சு வரவே அதையும் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஹலால் வெஜ் ரொம்ப சீப்பாக யூஸ் பண்ணப்படுது. எதுக்கு ஹலால் அடிக்கிறன்னு கிடையாது. ஒருத்தர் கேட்டால் கொடுத்துட்றாங்க, போய் ஆராயிறது கிடையாது, சூப்பர்வைசரிங் கிடையாது. அங்கேருந்து ஒருத்தர் கவனித்து கொண்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் அவனுக்கு மெயின் மார்க்கெட்டை பிடிக்கணும்.
இப்போ ஜப்பானில் நாங்கள் ஒரு கூட்டம் கொண்டு போய் அங்கே பார்த்தோண்டால் எங்களுக்காண்டு செட் பண்ணிடுவானுங்க, முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அரபைத்தோ காக்களை கொண்டு வந்து போடுவானுங்க டெம்பரரியாக. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அது வரை நாங்கள் இருக்க போகிறோம். நாங்கள் பார்த்து ஓகே ஹலால்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு இப்படி தான் நடந்திருக்கீங்க. 99 2000 போய் பார்த்தவங்க சொல்கிறாங்க ஹலால்ண்டு. இப்போ 2009 2010 போனவங்க சொல்கிறாங்க ஹராம்ண்டு. ஏன் நிலைமை மாறி இருக்குது. அந்த நேரத்தில் செஞ்ச ஓகே இவங்க சூப்பர்வைசர் ஒருத்தரை போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்கடா சொல்லிடும். யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஏற்றுக்கொள்வது? இன்றைக்கு பாருங்க எங்கள் மக்களுக்கு அமல்கள் எவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டுருக்குன்னு பாருங்கள். ரூஹானியத்தை எவ்வளோ இருக்குது அமல்களில். இது மாதிரி உணவுகள் உட்கொள்றதால மனிதனுக்கு பலகீனம் ஏற்படுது சகோதரர்களே. मुतनज़रात मैं पिछले हफ्ता भी उससे पिछले भी हराम हलाल के बारे में कुछ अर्ज़ किया था, हलाल आमदनी और हराम आमदनी के बारे में मैं इसलिए आपके सामने पेश किया हूँ. हम भाई हैं, हम सिर्फ अपने ज़रूरत पर अपने ख्वाहिश पर ज़िंदगी गुजार के जाने के लिए नहीं आए, बल्कि हम उम्मत हैं, उम्मत मुहम्मदिया हैं. एक दूसरे के खैर खाई बनना चाहिए. मैं सिर्फ हराम से बचो, आपको जो भी चाहे खाते रहें, फिर मैं अल्लाह मुझे पकड़ेगा. जो भी जानते उसको दूसरों तक पहुंचाना ज़रूरी है. इसलिए मैंने कुछ बातें आपके सामने अर्ज़ किया. इसमें अहम बातें अल्लाह पाक कहता है. हदीस पहले मैंने बयान किया था. अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया कि अल्लाह तय्यब, अल्लाह पाक हैं. तो अल्लाह पाक ला यक़बलुल्लाहु इल्ला तय्यबन, अल्लाह पाक पाक चीज़ को पसंद करता है. आमाल जिस हर चीज़ के अंदर पाक दामनी हो, जिसके अंदर मिलावट हो या पाक दामनी ना हो, अल्लाह पाक उसको पसंद नहीं करता, कबूल नहीं करेगा. इसलिए अल्लाह के नबी ने मिसाल क्या दिया है आगे फरमाया, जो अल्लाह ने नबियों को हुक्म फरमाया वही हुक्म ईमान वालों को भी अल्लाह ने फरमाया है. अल्लाह पाक कुरान के अंदर कहता है या अय्युहर रसूल कुलू मिनत तय्यिबाति वअमलू सालिहा. ये ईमान वालों, ये रसूल आप यानी या अय्युहर रसूल, ये मुरसलीन, ये रसूलो, आप हलाल खाओ और नेक अमल करो. मुफस्सिरीन हज़रात लिखते हैं कि हलाल खाना ही आमाल सालिहा के लिए मेन चीज़ है. जो हराम खाएगा उसके लिए हलाल नेक अमल करना मुश्किल है. क्यों? जो मटीरियल जिसके अंदर जिस्म में जाता है वो इंसान वही उसी आमाल पे खड़ा करता है. अगर हराम चीज़ें खाएगा, मुश्तबहात को खाएगा, उससे नेक आमाल का इंतज़ार करना मुश्किल है. कितने लोगों को हम गश्त में जाके बुलाते हैं, मस्जिद में आओ भाई आओ, क्या वो मुसलमान नहीं है? उसको पता नहीं है कि नमाज 5 वक्त पढ़ना फ़र्ज़ है, शराब हराम है, ज़िना हराम है. क्यों करता है वो? क्यों अल्लाह की तरफ आ नहीं सकता? जब इंसान के दिल जिस्म के अंदर हराम चीज़ें जाती हैं तो इंसान आमाल नहीं कर पाता, वो इंसान को अल्लाह से दूर करता है. क्योंकि अल्लाह के नबी खुद फरमाया अय्युमा लहमिन नबत मिन सुहतिन फन्नार औला बिही. जिसका जिस्म का गोश्त का टुकड़ा हराम से पलता है उसके लिए जहन्नम ही औला हैं, लायक हैं, मुनासिब हैं. यानी उसके आमाल जहन्नम में ले जाने वाली होगी. वो नेक अमल नहीं कर पाता. क्या लोग खाते रहे हम देखते रहें? ये कैसा हो सकता है मुसलमान के लिए? तो उसका ईमान पूरा नहीं होगा. जो अपने भाई अपने लिए जो पसंद करे अपने भाई के लिए पसंद करे. इसलिए मैं आपके सामने पेश करता हूँ. तो अल्लाह के नबी ने फरमाया हलाल खाओ, और अल्लाह ने आगे फरमाया या अय्युहल्लज़ीना आमनू कुलू मिन तय्यिबाति मा रज़क़नाकुम वश्कुरू लिल्लाहि इन कुंतुम इय्याहु ताबुदून. ये ईमान वालों, आपको हमने जो रोज़ी के तौर पर दिया है उनमें से हलाल खाओ. इससे अल्लाह पर क्या कहता है? हम जो दे रहे हैं उसके अंदर हराम भी हैं. तय्यिबाति मिन तय्यिबाति मिम्मा रज़क़नाकुम, हमने जो दिया उनमें से हलाल खाओ. इसके इसलिए हराम रोज़ी भी है, हलाल रोज़ी भी है. तो हलाल खाओ, अल्लाह का हुक्म है. अल्लाह ने आजमाइश के लिए सब कुछ अल्लाह ने फैला दिया है. अल्लाह पाक ने हज़रत आदम अलैहिस्सलाम को कहा फ़कुला मिन्हा मिन हैसु शिअ्तुमा, जो चाहे जैसे चाहे रगदन, आसानी से आराम से खाओ जन्नत में.
हव्वा अलैहिस्सलाम और आदम अलैहिस्सलाम को अल्लाह ने हुक्म फरमाया वला तक़रबा हादिहि शजरा, इस दरख्त के करीब नहीं जाना। वो दरख्त क्या है कुरान के अंदर तो नहीं आया, लेकिन मुफस्सिरीन हज़रात जैसे इब्न अब्बास रज़ी अल्लाह तआला अन्हु और भी बड़े हज़रात कहते हैं कि वो खजूर का दरख्त था या अंगूर का दरख्त था, किसी ने कहा गंदुम का। ये सारे हलाल है दुनिया के अंदर। अल्लाह का आजमाना मतलब था, इसलिए अल्लाह ने रोका इसके करीब नहीं जाना। तो शैतान ने कसम खा कर उसको कहा कि फ़क़ासमहुमा इन्नी लकुम मिनन नासिहीन, मैं आपके लिए खैर खाई बन के कहता हूँ इसको खाओ। मा नहाकुमा रब्बुकुमा अन तिलकुमा शजरा इल्ला अन तकुना खालिदैन इल्ला अन तकुना मिनल मलकैन औ तकुना मिनल खालिदैन। इसलिए अल्लाह पाक ने आपको से रोका है कि अगर आप खाएंगे तो आप फरिश्ते बन जाएंगे दोनों, या आप दोनों हमेशा जन्नत में रहेंगे। तो इंसान लालच होता है। जब इसने ये कहा तो दोनों ने खा लिया। तो रिवायतों के अंदर आया है, इब्न कसीर के अंदर मौजूद हैं कि अल्लाह ने उनसे पूछा आदम अलैहिस्सलाम से, आदम क्या मैंने आपको हलाल रोज़ी हलाल जितने ने दिया ये काफ़ी नहीं आपको हराम से बचने के लिए? मैं तो 99% चीज़ों को हलाल आपको कहा था, सिर्फ एक रोका। आदम अलैहिस्सलाम ने कहा या अल्लाह, उसने तेरा नाम लेके कसम खाया था, मैंने कभी नहीं सोचा तेरे नाम लेके भी कोई धोखा दे सकता है, इसलिए मैं धोखा खा लिया। फिर उन्होंने तौबा किया, अल्लाह ने कबूल कर लिया। आज हमें क्या मजबूरी है हराम खाने के लिए? किसने हमारे कसम खाया है? लेकिन कसम खाने वाला हो सकता है, जब शैतान ने कसम खाया है तो उसके नस्ल क़यामत तक रहेगी, उसके अफराद क़यामत तक काम करेगी। वो रोकेगा हर इंसान को जन्नत से जहन्नम ले जाने के लिए। शयातीन अल इंस वल जिन, इंसान के शक्ल में भी आएंगे, जिन्नात के शक्ल में भी आएंगे। अल्लाह पाक खुद कहता है हमें गुमराह करने के लिए। आज मुसलमानों के लिए सूअर का गोश्त लेके दिए, वो क्या है ये हराम है, कौन खाएगा? 99 नहीं उससे ज़्यादा लोग नहीं खाएंगे, इल्ला माशाल्लाह कुछ लोग खा सकते हैं। 99% मुसलमान हराम मैं नहीं कहूँगा, लेकिन अगर उसी गोश्त पे हलाल स्टैंप लगा हुआ है 99% लोग खाएंगे, बल्कि 100% लोग खाएंगे। क्यों? हलाल लिखा हुआ है। ये नहीं देखा किसने हलाल स्टैंप किया है, ये सही है या नहीं। क्यों? आज हलाल स्टैंप बहुत मामूली हो चुका है, हर चीज़ पर लोग लगा देते हैं। कोई किसी मुल्क में पाबंद हो तो उधर पाबंद है, वरना कि बहुत से जगहों पर हर चीज़ पर लगा देते हैं। इसलिए मैंने कहा कि अबू इसहाक हुवैनी दामत बरकातहुम मिस्र के बहुत बड़े उलमा में से हैं, बहुत बड़े मुफ्ती भी हैं। उनसे पूछा गया कि गोश्त के बारे में, उन्होंने पहले कायदा लिखा है। कायदा यह है कि अल-अस्ल फिल लहम अत-तहरीम। इब्न रजब मालिकी रहमतुल्लाह के दलाइल लिखते हैं, फिर वो कहते हैं कि गोश्त के अंदर जो असल हुक्म है वो हराम होना है। गोश्त और औरतों के शर्मगाह, इन दोनों में जो असल है तहरीम है। उसकी तहलील हलाल होने के लिए मजबूत दलील की ज़रूरत है। अल्लाह पाक कहते इल्ला मा ज़क्कैतुम, जो आपने ज़बह किया है वो खा सकते। वो जानवर जैसे बकरा, गाय या ऊंट या अल्लाह पाक मुर्गी, जिस जानवर के अल्लाह ने इजाज़त दिया परिंदे, उसको ज़बह करें। वो जानवर हलाल होना चाहिए और ज़बह करने वाला मुसलमान होना चाहिए या अहले किताब होना चाहिए। इससे अहले किताब के लफ्ज़ में बहुत से लोग धोखा खा लेते हैं। अल्लाह पाक ने ये नहीं कहा कि यहूद और नसारा। कुरान के अंदर बहुत से जगहों पर अल्लाह पाक ने यहूद और नसारा के लफ्ज़ अल्लाह ने इस्तेमाल किया है। अगर अल्लाह पाक इधर कहते यहूद और नसारा तो सारे यहूद और नसारा के हम खा सकते हैं, लेकिन अल्लाह ने कहा वल्लज़ीन उतुल किताब व तआमुल लज़ीन उतुल किताब, जो जिसको किताब दी गई उन लोगों के ज़बीहा खा सकते हैं। तो अहले किताब का होना ज़रूरी। आज मेरी राय नहीं है, बल्कि इंडिया के, पाकिस्तान के, बल्कि अरब के, ये जो हज़रत मैंने कहा कि अबू इसहाक हुवैनी दामत बरकातहुम, वो भी कहते हैं आज जितने भी यूरोप के अंदर और दूसरे ममालिक के अंदर क्रिश्चियन हैं, अक्सर मुल्हिदीन हैं, मुल्हिद हैं। ये अहले किताब नहीं हैं, अपने किताब को नहीं मानते और अल्लाह को नहीं मानते। तो बेर और मजूस और बुद्धिस्ट और हिंदूस के दरमियान क्या फ़र्क है?
تو اس لیے ان کے ذبیحہ نہیں کھانا چاہیے، کھا نہیں سکتے۔ اور دوسرا، اگر مسلمان بھی ذبح کرے وہ اسلامی طریقے سے ذبح کرنا پڑے گا، لیکن وہ کہتے ہیں ہمیں معتبر لوگوں سے خبر پہنچی ہے جنہوں نے دیکھا ہے کہ ادھر وہ ذبح نہیں کرتے بلکہ قتل کرتے ہیں، یعنی اسلامی طریقے کے خلاف اس کو شوق دے دیتے ہیں، شاک دے کے مار دیتے ہیں یا اس کو مشین سے کاٹتے ہیں۔ آلاف بلکہ ملین مرغی کاٹتے ہیں، تو کہاں سے کاٹیں گے وہ لوگ؟ بلکہ ادھر جو آتا ہے 13 پلانٹ جو مین پلانٹ ہے ایکسپورٹ کرنے والے، صرف ادھر نہیں بلکہ سعودیہ دوسرے ملکوں میں جاتا ہے، تو یہ سارے کرسچین کمپنیز ہیں، چھوٹے چھوٹے مسلمان کمپنیاں ہیں، لیکن ان کے لیے وہ بھی ایک دو ہیں، وہ ان کے ایکسپورٹ کرنے کی اجازت نہیں ہے۔ سارے کرسچین کمپنی کرتی ہے، ادھر جو حلال طریقے سے کرتے یا نہیں، وہ کہتے ہیں ہم نے جو جا کے دیکھا ہے وہ حلال طریقے سے نہیں ہے، اس لیے نہیں کھانا چاہیے، اس سے بچو۔ تو پھر عرب میں جاتا ہے، وہ اس لیے جاتا ہے، یہاں سے بھی 99 میں یا 2000 میں کچھ لوگ جا کے دیکھے تھے اسلامک سینٹر کی طرف سے، ایسا وہ دوسرے ممالک سے بھی گئے۔ اس وقت جب ہم بتا کے جائیں گے ہم حلال ہے یا نہیں چیک کرنے کے لیے آ رہے ہیں، تو وہ سارے سیٹ کر دیں گے، سارے سیٹ کرتے ہیں، کیونکہ ساؤتھ افریقہ سے جو علماء کرام گئے انہوں نے ہمیں بتایا ہے آپ بتا کے بغیر جاؤ، لیکن بتا کے بغیر جا نہیں سکتے، اجازت نہیں ہے، ان کا پلانٹ بڑا ہے، یہ سارے کر کے وہ ہمیں روک دیتے ہیں۔ جب جائیں گے تو عربائی طور پر لوگوں کو کڑا کر دیں گے، 1 مہینے کے لیے، 2 مہینے کے لیے، 3 مہینے کے لیے، پھر ہم جا کے کہیں گے حلال ہم نے دیکھا ہے، پھر وہ ہٹا دیں گے، حرام کو شروع کریں گے، ہم لوگ کھاتے رہیں گے، اس سے ان کی کیا فائدہ؟ آپ سوچ سکتے ہیں اگر 6 مہینے کے لیے سیٹ کرتا ہے اس کو تو مستقل رکھ سکتا ہے، وہ اس لیے نہیں کرے گا، اس کو صرف کاروبار مقصد نہیں ہے بلکہ مسلمان کو بدنام کرنا ہے اور برباد کرنا ہے۔ مسلمان کو حرام کھلائیں گے، حرام کر کے کوئی نہیں کھائے گا، حلال کے نام کھلائیں گے تو سب کھائیں گے۔ آج دیکھیں عرب ممالک کے کیا ہو رہا ہے، کیا نہیں ہو رہا ہے۔ مسلمان نام ہیں، اللہ ماشاءاللہ نیک لوگ جو بچے ہوئے ہیں، جو جماعتیات وہ کہتے ہیں، جو آپ نہیں سمجھے کہ سارے لوگ کھاتے ہیں، جو یہ گوشت آپ لوگ ادھر کھا رہے ہیں، یہ لوگ آپ جیسے لوگ ادھر کھا رہے ہیں، یا جو لوگ اسلام میں مضبوط نہیں ہیں، پابند نہیں ہیں، وہ لوگ کھا رہے ہیں۔ جو دیندار ہیں یا ائمہ حضرات ہیں، علماء ہیں، وہ نہیں کھاتے، کیونکہ اللہ کے نبی خود فرمایا ان الحلال بین و ان الحرام بین، جان لو حلال بھی واضح ہے، حرام بھی واضح ہے، وبینہم امور مشتبہات، اس کے درمیان کچھ ایسی باتیں ہیں جو مشتبہات میں شامل ہیں، اس کا لا یعلمہن کثیر من الناس، بہت سے لوگوں کا اس کا علم نہیں ہے۔ اللہ کے نبی خود فرماتے ہیں، بخاری اور مسلم کی روایت ہیں، بہت سے لوگوں کو اس کا علم نہیں ہے، وہ مشتبہات میں سے ہیں۔ تو مشتبہات میں ہو تو کیسے کھانا چاہیے، لینا چاہیے۔ آگے اللہ کے نبی نے حکم فرمایا وَمَنِ اتَّقَى الشُّبُهَاتِ اسْتَبْرَأَ لِدِينِهِ وَعِرْضِهِ، جو حرام مشتبہات چیزیں سے بچے گا وہ اپنے عرض اور اپنے دین کی حفاظت کرے گا، ورنہ اس کی آبروزی ہوتی ہے، اس کے دین کی حفاظت نہیں ہوتی جو مشتبہات میں پڑتا ہے۔ وَمَنْ وَقَعَ فِي الشُّبُهَاتِ وَقَعَ فِي الْحَرَامِ، اللہ کے نبی نے فرمایا جو شبہات میں پڑتا ہے یہ سمجھے تو حرام تو نہیں ہے، تو حلال تو لکھا ہوا ہے، ابھی کوئی مضبوط فتویٰ تو نہیں آیا ہے تو کھا سکتے ہیں۔ فرمایا جب لگے گا مشتبہات میں، وَقَعَ فِي الْحَرَامِ، وہ حرام میں واقع ہو گیا ہے۔ اس کے 2 مطلب علماء لکھتے ہیں۔ پہلا مطلب، جو مشتبہات میں لگتا ہے اس کے اندر دین کے اندر تہاون پیدا ہوتا ہے، دین کے اندر مضبوط نہیں ہوتی، کمزوری آ جاتی ہے، تو وہ آگے جا کے حرام کو بھی معمول سمجھ کے کر دیتا ہے۔ آپ کسی کی بھی اپنے آپ کو خود دیکھ لیں، جو بھی مشتبہات میں لگا ہے وہ حرام بھی معمول سمجھ کے کرتا ہے، اس کے لیے تو کوئی پرواہ نہیں ہوتا، کیوں؟ وہ اس سے عادت اس کو پڑ جاتی ہے۔ یا دوسرا مطلب یہ لکھا ہے جو مشتبہات میں لگتا ہے وہ انجانی میں جا کے حرام میں پڑ جاتا ہے، کیوں مشتبہ؟ اس کے لیے اللہ کے نبی نے اچھا مثال دیا، کالراعی یرعی حول الحمى یوشک یرتع فیہ،
एक चरवाहा अपने बकरों को ले जाके किसी के हवेली पर, किसी के उसके बाग के हवेली पर उसको चराता है, हालांकि अपने अंदर हैं लेकिन हवेली उसके अगले हिस्सा दूसरों का है। जब वो बॉर्डर पे जाता है तो बॉर्डर क्रॉस कर देगा, इसलिए पहले से रोक लो। मुस्तहबात की मिसाल अल्लाह ने फरमाया, अल्लाह के नबी ने कि ये ऐसा है, उसमें जो लगता है आगे अगले लग जाता है। अल्लाह व इन हिमल्लाहि महारिमहु, जान लो अल्लाह का बॉर्डर, अल्लाह से हराम कर दी गई बातें हैं, जो मुस्तहबात में लगता है वो हराम में लग जाता है। तो आगे फरमाए सब के लिए खुलासा यह है, अल्लाह इन फिल जसदि मुद्गा, दिल का सही होना है भाई, जान लो दिल के अंदर एक टुकड़ा है गोश्त का, अगर वो सही होता तो किसी बयान की जरूरत नहीं है, एक दो इशारा इंसान को बचाएगा। अगर दिल खराब होता है सारा उसके जिस्म खराब होंगे, उसकी जुबान, उसके कान, उसके आंख, उसके हाथ पैर, सब कुछ हराम की तरफ ले जाएगा, सब खराब होगा। वैदा फसदल जसद कुल्लु, सारे जिस्म के खराब होंगे। जितने भी आप मिंबर से बात सुनेंगे, कुरान आयत सुनेंगे, हदीस सुनेंगे, अपना ही करते जाएंगे, जिंदगी में फ़र्क नहीं आएगा। क्यों? दिल खराब हो गया। दिल कैसे खराब होता है? हराम ग़िज़ा से, हराम चीज़ों से, गुनाहों से, ईमान की बातों से, कुरान से, हदीस से दिल खराब नहीं होता, दुनियावी चीज़ों से। इसलिए इंसान गुनाह की तरफ जाएगा। के சோதலை பெரியார்களே, எப்போ மனுஷன் சந்தேகம், இப்போ ஒன்று வர்றது ஹராம், இன்னொன்றுக்கு சந்தேகத்துக்கு இடமான. இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம், வெளிநாட்டிலிருந்து வர சாமான்களை தவிர்த்து கொள்ளுங்க. அரபு நாடுகளுக்கு போகிறதே அவங்க மெயின் பஜாரை பிடிக்கிறதுக்காக, அவனுடைய வியாபாரத்தை கூட்டுறதுக்காக வேண்டி. இன்றைக்கி ஹலால் சர்டிஃபிகேட் அடிச்சிருக்கிறது முஸ்லீம்களை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி. ஒரு காலத்தில் இங்கேருந்து போனாங்க, சவுதிலேருந்து போனாங்க, மற்ற நாடுகள்லேருந்து போனாங்க. அந்த நேரத்தில் செட் பண்ணி ஹலால் சிஸ்டத்தை காட்டினானுங்க. ஏன்? இவங்க போய் ஃபத்வா கொடுக்கணும், முழு உலகம் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு மாற்றினாங்க. எதுக்கு மாற்றினாங்க? நான் சொன்னேனே, அவங்களோட மெயின் டார்கெட் பிஸ்னஸை விட முஸ்லீம்களை பலவீனப்படுத்துறது. ஹராத்தை கொடுத்து முஸ்லீம்களை வழிகெடுக்க இயலாது, ஹராம் என்று சொல்லி ஹலால் சர்டிஃபிகேட் பண்ணி ஹலால் அடித்து கொடுத்தால் இன்றைக்கி எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், அரபு நாடு நிலைமை என்னவா இருக்குது. இன்றைக்கி எங்களை நிலைமை வச்சு பாருங்களே, எங்களுடைய ஈமானுடைய நிலைமை, நாமளும் நிலைமை என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். எத்தனை மக்கள் நாங்கள் போய் கெஞ்சிரோம், அவங்களுக்கு பள்ளிக்கு வர முடியாது, வேற எங்கேயும் போகிறாங்க தாராளமாக. நல்லமல் செய்ய மனுஷனுக்கு உடம்புல சக்தி கிடையாது, பாவத்தின் பக்கம் தயார். ஒரு சைக்கிளை போதும், ஒரு கோல் போதும், பாவத்துக்கு தயார். எத்தனை கஸ்துகள், எத்தனை அழைப்பு, எத்தனை பயான் மிம்பர்லேருந்து செய்கிறோம், பாட்டில் வந்து பேசுகிறோம், காதில் விழுதில்லை, கேட்குதில்லை, விளங்குதில்லை, மனசில் படுவதில்லை, மனவிச்சைப்படி அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. என்ன காரணம்? இந்த உடம்பு தயாராகக்கூடிய விதம் அப்படி. அதுதான் அவனுடைய மெயின் டார்கெட். இன்றைக்கி 130 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் கேவலத்தில் இருக்கிறாங்க, தலை நிமிர்ந்து வாழ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அரபிகள் அரபு நாட்டில் நல்லா இருக்கிறாங்க, வெளியே போனால் என்ன கூத்து போடுறாங்க. அவங்களோட பெண்களை பாருங்கள், அவங்களோட ஆண்களை பாருங்கள், இல்லா மாஷா அல்லா. அதனால தான் ஜமாத் வந்தவங்க சொன்னாங்க 2003 நீங்கள் நினைக்க வேணாம், இந்த சாமான் எங்கள் நாட்டுக்கும் வருதான், ஆனால் அங்குள்ள எல்லாரும் சாப்பிட்றோன்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி ஆக்கள், இங்குள்ள ஆக்கள் மாதிரி அங்கேயும் வந்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. என்னோட ஏஷியன் கண்ட்ரிஸ்லேருந்து வரேன், அடுத்த சவுதியை சேர்ந்த, அரபு நாட்டை சேர்ந்த பலகீனமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எல்லா நாட்டிலையும். இன்றைக்கி தவறு செய்யக்கூடிய மக்கள், மார்க்கத்தை பொருட்படுத்தாதவங்க, அப்படியான மக்கள் தான் சாப்பிட்றாங்க. உலமாக்களோ மார்க்கப்பட்டுள்ளவங்களோ தீன்தாரிகளோ யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஹராம்னு விடுங்க, ஹராம்னு சொல்லாட்டியும் கூட சந்தேகத்துக்கு இடமான்னு சொன்ன என்ன செய்யணும்? அல் அஸ்ல் ஃபில் லஹம் வல் அப்தா. இது நிறைய ஹதீஸுக்கு சொல்ல டைம் போதா, 2-3 ஹவர் சொன்னால் இந்த விஷயத்தை முடிக்க இயலாது. इसकी जो तफसील है 2-3 घंटे भी आपके सामने पेश करेंगे तो ख़त्म नहीं होगा। इतने दलाइल मौजूद है हमारे पास कुरान और हदीस के ज़रिए, कोई मामूली बात नहीं है. तो இதில் என்ன அசல்? பெண்களுடைய மர்மஸ்தானம். இதே மாதிரி இறைச்சியுடைய விஷயத்தில் அசல் ஹராம் தான். அது ஹலால் ஆகிறதுக்கு உறுதியான ஆதாரங்கள் தேவை. வெறும் சர்டிஃபிகேஷன் யார் செய்கிறாங்கன்னு பாருங்கள், உறுதியான இதாராவான்னு பாருங்கள், அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி சும்மத்தில் ஹலால் என்று சுமத்தில் ஹலால் ஆகாது. ஏன் இறைச்சி ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு மனிதன் ஆக பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்கள் ஒன்று தான் இந்த சாப்பாடு. இன்றைக்கி அதான் மனிதன் இன்றைக்கி வழிகாட்டில் கொண்டு போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின். ஹலால், இது புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹராம், ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. வ பைனஹுமா உமூர் முஸ்தபிஹாத், அது ரெண்டுக்கு நடுவில் சில விஷயங்கள் இருக்குது, சந்தேகத்துக்கிடமானது. இதில் சேர்க்கிறா, இதில் சேர்க்கிறா, எதுன்னு தெரியாது. இப்போ இது என்ன செய்யணும்?
இறைச்சி தானே ஹலாலாகத்தான் இருக்குமான்னு பார்க்கல, அதில் அசல் என்னன்னு பார்க்கணும். அசல் எதுவும் அதன் பக்கம் சட்டம் திரும்பும். அசல் என்ன, இறைச்சின்னா ஹராம் தான் அசல். அது மட்டுமல்ல, அசல் இல்லாட்டியும் கூட என்ன ரசூலா சொன்னாங்க, வமன் இத்தக சுபஹாத் இஸ்தபர அலி தீனிஹி வ இர்தி, யாரு சந்தேகத்துக்கு இடமான காரியத்துடன் தவிர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய மானம் பாதுகாக்கப்படும், தீன் பாதுகாக்கப்படும். யாரை தன்னுடைய சந்தேகத்துக்கு இடமான காரியத்தில் ஈடுபடுகின்றார்களோ தவிர்ந்து கொள்றவங்களுக்கு பாதுகாக்கப்படும், ஈடுபடுறவங்க மாட்டிக்கொள்வாங்க. வமன் வக்காஃபி சுபஹாத் வக்காஃபில் ஹராம், யார் ஹராமான இந்த சந்தேகத்துக்கு இடமான விஷயத்தில் ஈடுபடுறாரோ அவன் ஹராத்தில் ஈடுபடுவான். அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, சந்தேகத்துக்கு இடமானது சாப்பிட்றாங்களே அவங்க பொடுபோக்குள்ள தன்மையில மாறிடுவாங்க, மார்க்கத்தில் பொடுபோக்கு வந்துடும். சந்தேகம் தானே சாப்பிட்றவங்க ஹராம் தான் என்று சாப்பிட்ருவாங்க. அதை பற்றி கணக்கு வர இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்துட்டுது. அதெல்லாம் பார்க்கல. அது ஜப்பானில் நாங்கள் இருக்கிறோம், அந்நிய நாட்டில் நாங்கள் இருக்கிறோம், அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ எதை பார்க்க போகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் பார்க்கட்டு வேறு எதை பார்க்குறது? இதானே மெயின். மார்க்கத்தில் மனிதன் நிலைக்க வேண்டுமென்றால் ஹலால உணவுன்ற அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ இதை பார்க்கலாட்டி அதெல்லாம் பார்க்கலாம். அப்படி தான் சொல்லுவார். ஏன் அவர் சந்தேகத்துக்கு சாப்பிட்டு ஹராத்து சாப்பிட்ற லேஸ் ஆகிடும். இரண்டாவது கருத்து, வமன் வக்காஃபி சுபஹாத் வக்காஃபில் ஹராம், யார் சந்தேகத்துக்கு இடமான காரியத்தில் ஈடுபடுறாரோ அவர் தெரியாமலே ஹராத்தில் போயிடுவார். சந்தேகத்துக்கு இடமான விஷயத்தில் ஈடுபடுறவர் தெரியாமல் ஹராத்துக்கு போயிடுவார். சந்தேகத்துக்கு இடமான ஒன்றை விடுறவன் ஒரு நாள் ஹராத்தை செய்ய மாட்டான். ஜோ சுபஹாத் से बचेगा कभी भी हराम नहीं खाएगा, जो शुबहात को खाता है वही हराम पे लगता है. அப்போ யார் சந்தேகத்துக்கு இடமான காரியத்தை விடுறாங்களோ அவங்க ஒரு நாள் ஹராத்தை சாப்பிட மாட்டாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? இது நடக்காத சோதனை. சந்தேகத்துக்கு இடமானதை சாப்பிட்றவங்க தான் ஹராத்தையும் சாப்பிடுவாங்க. அது தெரியாமல் நிகழ்ந்தா தெரியாமல் தானே சாப்பிட்டோம், பிரச்சனை எடுக்கலாமா? நஞ்சை குடிங்க தெரியாமல் உயிர் போகாதா? தெரிஞ்சு நஞ்சை குடிச்சா ஹராம், சூசைட், தற்கொலை, அவன் நரகவாதி. ஒருத்தன் தெரியாமல் நஞ்சை குடிச்சிட்டான், அவன் மௌத்தாகுவான். எஃபெக்ஷன் இருக்கும் சகோதரர்களே, ஆனால் சூசைடுடைய பாவம் இல்லை. ஏன்? ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு, நஞ்சு ஜூஸ் நடிச்சு குடிச்சிட்டான். அதில் ஜம்சம் எழுதப்பட்டிருந்துச்சு, எடுத்து குடித்தான். ஹலால் மார்க் அடிச்சிருந்து எடுத்து குடித்தான். உயிர் போகுமா போகாதா? நஞ்சிடா போகத்தான் செய்யும். இதே மாதிரி தன் ஹலால் பேக்கெட் இருக்கக்கூடிய ஹராமான இறைச்சி அது சாப்பிட்றதுனால தெரியாமல் சாப்பிட்டோம், பாவம் இல்லை. ஆனால் உடம்பு தயாராகுது நரகத்துக்குத்தான். உடம்புல துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை 40 நாள் வரை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவன் உடம்பால் நல்லமல் செய்யலாது. அந்த எஃபெக்ஷன் கட்டாயம் வரும். அதனால தான் தவிர்த்து கொள்ள சொல்கிறோம், விடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் சாப்பிட்றதால் எனக்கு நஷ்டம் அல்ல, ஆனால் சமுதாயத்துக்கு நஷ்டம் சகோதரர்களே, சமுதாயத்துக்கு நஷ்டம். எங்களோட சகோதரனுக்கு வேறு வழியில் போய்கொண்டிருக்கிறாங்க, பெரிய சீரழியும் பக்கம் போய்கொண்டிருக்கிறாங்க, பாவத்தின் பக்கம் போகிறாங்க. இது ஏன் பாதுகாக்க? எப்படி பாதுகாக்கிறது? மூலத்தை சரியாக்கணும். மூலம் எங்கிருந்து வருன்னு பார்க்கணும். जो जहर पीता है जान बूझ के, जानते हुए जहर हैं, वो उससे मरेगा, खुदकशी कर लिया, जहन्नमी है. कुरान और हदीस के लिए दलील काफ़ी है आपके लिए. जिसने जमजम लिखा हुआ था, हलाल लिखा हुआ उस पर, उसमें जहर डला हुआ है, जहर भरा हुआ था, अगर उसको कोई पी लेता है तो मर जाएगा. तो ज़रूर अनजानी तौर पर हलाल समझ के पीने से जहर असर नहीं करेगा, तो ज़रूर करेगा, लेकिन खुदकशी का गुनाह नहीं होगा, लेकिन मर जाएगा. ऐसा ही हराम जो खाता है उसका जानबूझ के खाने से गुनाह भी हैं, असरात भी हैं. लेकिन अनजानी तौर पर हलाल चीज़ पे हराम हलाल लिखा हुआ है, लेकिन उसके अंदर अगर हराम हो अनजानी तौर पर खा लेता है तो असरात ज़रूर होगा. असरात क्या हैं? उसकी दुआएं कबूल नहीं होती, 40 दिन तक उसकी कोई नमाज़ें कबूल नहीं होगी, उसके जिस्म से नेक अमल करना मुश्किल हो जाता है, नहीं करेगा. क्यों? उसका जिस्म जहन्नम के लिए तैयार होगा. इसमें शर्त नहीं लगाई कि जान बूझ के खाए. तो अल्लाह के नबी ने कहा जो भी शुबहात में लगता है उसके अंदर हराम खाने की आदत पड़ जाती है, हराम में वाक़ई हो जाता है. அப்போ அல்லாஹ்வுடைய நபி நிபந்தனை இடல, தெரிஞ்சு சாப்பிட்டா தானே, இதை தெரியாமல் சாப்பிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஹராத்தை சாப்பிட்டா அதனுடைய எஃபெக்ஷன் இருக்கும். சந்தேகத்துக்கு இடமான காரியத்தில் ஈடுபட்டால் ஹராத்தில் ஈடுபடுவான். உதாரணம் அழகாக சொன்னாங்க. ராட்டிடைய நாட்டு மேய்க்கிறான் அடுத்தவனுடைய வேலியோரத்தில், இவனுடைய போர்டர் தான் அங்கால் அடுத்தவனுடையது. அந்த ஆடு இப்படி மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது அடுத்தவனுடைய போர்டர்லையும் போயிடும், அடுத்தவனுடைய காணிலையும் போயிடும்.
அதனால் சொன்னாங்க கொஞ்சம் இஞ்சிக்காக்கி மேய்ச்சிக்கொள்ளுங்க, போர்டர் வரைக்கும் போகாதீங்க, போனால் அடுத்தது அங்கால சுபஹாத் எல்லாம் போர்டர் தான் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வ இன்ன லிக்குல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கு ஒரு போர்டர் ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுடைய போர்டர் என்ன தெரியுமா? அலா வ இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமஹு, அல்லாஹ்வால ஹராமாக்கப்பட்டது அவனுடைய போர்டர். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கத்தை சொன்னாங்க, இன்னைக்கு ஏன் இவ்வளோ பயான்களை கேட்டு எங்களுக்கு பின்பற்ற முடியல? உள்ளம் கெட்டு போய்க்கு சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, மனிதன் உடம்புல சதைக்கட்டி இருக்குது, அது சரியாகிட்டா சலுஹத் ஜஸது குல்லு, முழு உடம்பும் சரியாயிடும். அது கெட்டு போனால் நீங்கள் வேண்டியதை சொல்லுங்க, என்ன குர்ஆனை சொல்லுங்க, ஹதீஸ் சொல்லுங்க, நாங்கள் தான் பின்பற்றுவோம் எங்களை நினைச்சது தான். உள்ளம் கெட்டு போனால் மனிதனுக்கு செயல் சரி வராது சகோதரர்களே. நான் திரும்ப திரும்ப சொல்ல, எதுக்காண்டு சொல்ல, நாங்களாம் சகோதரர்கள். நலம் விரும்பி நான் சொல்கிறேன், நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, நானும் போகக்கூடாது. உங்களோட உடம்புல ஹராமான உணவு போகக்கூடாது, சந்தேகத்துக்குடமான விஷயம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேனே தவிர, நீங்கள் மற்ற சாப்பிட்றதுனால இதை சாப்பிட்றது எனக்கு எந்த லாபம் கிடையாது, எனக்கு எந்த கமிஷனும் கிடையாது. நீங்கள் நரகத்தில் போகக்கூடாது, உங்களோட உடம்பு பாவத்தில் ஹராமானதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி எங்களுக்கும் 5 நேரம் தொழுது கொள்ளுங்கோ, நோன்பு பிடிச்சிக்குங்கோ, ஹஜ்ஜி செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடலும். மிம்பர் அதுக்குள்ள சகோதரர்களே, நடக்கக்கூடிய சமுதாயத்தில் திருத்தத்துக்காக வேண்டித்தானே இது. இதை கூட நீங்கள் எப்படி பாவிக்கு அனுமதி கொடுக்காட்டு வேற எங்கே போய் சொல்றது? நாங்கள் எதுக்காண்டி ஓதிட்டு வந்திருக்கிறோம்? உங்களே பாதுகாக்கத்தானே, சமுதாயத்துக்காண்டி தானே. என்ன நரகத்துட்டு பாதுகாக்கணும்? உங்களே நான் பாதுகாக்கணும். இல்லை நான் உண்மையான மூமின் கிடையாது. நான் எனக்கு விரும்புகிறேன், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் ஹராத்தை சாப்பிடக்கூடாது, அதே தான் உங்களே நான் விரும்புகிறேன். உங்களோட உடம்புல ஹலால் போகணும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் அல்லாஹ் தஆலா அறிவை தந்திருக்கிறான். இன்றைக்கி நாங்கள் எதுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம்? நீங்கள் பாதுகாக்கப்படணும். உங்களோட உடம்பு நரகத்துக்குள்ளதாக ஆக்கிட்டா யாரும் உங்களை பாதுகாக்கிறது? உங்களோட உடம்புல ஹராம் போயிட்டு நல்லம செய்ய முடியாட்டி வாங்கி தந்தவங்க பாதுகாப்பாங்களா? அல்ல விற்றவங்க பாதுகாப்பாங்களா? நரகத்துக்கு வந்து எங்களை பாதுகாக்கலுமா? கபருக்கு வந்து உதவி செய்யலுமா? நாங்கள் தான் மாட்டிக்கொள்வோம். ஷைத்தானே சொல்லுவான், நான் என்ன சொன்னேன், செய்து சொன்னேன், இவன் பின்பற்றினான், எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை. நீ எவ்வளோ ஆதாரங்களை சொன்னாய், எவ்வளோ விஷயங்கள் விளங்கப்படுத்தினாய், அவன் கேட்கல. அவன் சொல்லுவான், ஷைத்தான் நீ உன்னையே படிச்சுக்கோ, நான் உனக்கு சேர்ந்து சொன்னதான் நீ செஞ்சாய். அல்லாஹ் உனக்கு எவ்வளோ ஆதாரங்களை சொன்னான், எவ்வளோ விளங்கப்படுத்தினான், உனக்கு அதை கேட்க உனக்கு மனசு வரலே. நான் ஒரு ஷைத்தான், நான் சொன்னதை கேட்டான் நான் சொல்லிட்டு போயிடுவான் சகோதரர்களே. எவ்வளோ பெரிய கவலைக்குரிய விஷயம். इसलिए हजरात मादरत के साथ मैं दोबारा आपके सामने अर्ज़ करता हूँ, मैं इसलिए आपके साथ मेरे अल्फाज करीब हो सकती है या सख्त हो सकता है, मैं आपकी खैर खाई बन के आपके सामने पेश करता हूँ। मैं जो अपने लिए पसंद करता हूँ मैं आपके लिए भी मैं करता हूँ, मैं आपके सामने पेश करता हूँ कि ये चीज़ें हराम से बचना है। ये उम्मत के लिए बहुत बड़ी बला है, मुसीबत है। आज मुसलमान के अंदर कमज़ोरी इसलिए आई गई है कि हराम आमदनी, हराम चीज़ें इंसान के अंदर दाखिल होने की वजह से, इसलिए इससे बचना है। कि वरना मुझे भी आपको कह सकते हैं 5 वक्त नमाज़ पढ़ो, रोज़ा रखो, हज करो, ये करो, वो करो, मैं भी इससे फारिग हो सकता हूँ, लेकिन मेरा दिल ऐसा कबूल नहीं करता। मैं आपके लिए खैर बखाई बन के मैं कहता हूँ कि आपको भी मुझे भी जहन्नम से बचाना मेरी जिम्मेदारी है। मैं इसलिए आपको कहता हूँ, मेरे अपने घर वालों को, अपने बीवी बच्चों को हराम खिलाना नहीं चाहता। मैं उनके दिल के अंदर, उनके जिस्म के अंदर हराम चीज़ें नहीं जाना चाहिए। मैं आपके लिए भी वही पसंद करता हूँ। इसलिए आप सोचिए कि हमारे लिए जो भी गारंटी करके देगा तो वो हमारे कब्र में आ सकता है हमें बचाने के लिए, या जहन्नम से बचाने के लिए वो आएगा। क़यामत के दिन के बाद अल्लाह पाक कहता है, अल्लाह पाक शैतान लोगों से बात करेगा, कहेगा तुम्हें क्या हो गया है, मैंने तो सिर्फ एक हुक्म आपको मैंने कहा, तो आपने मेरी बात मान ली। अल्लाह और अल्लाह के रसूल ने कितने दलाइल के साथ तुझे हुक्म फरमाए हैं, तूने क्यों उनकी नहीं मानी? इसलिए मैं तुझसे बरी हूँ, वाना बरी हूँ मिनकर, मैं तुझसे मैं बरी हूँ, तू अपना काम कर ले, तेरा मलामत खुद अपने कर ले। क्यों? तुझे किसने कहा मेरी माने? अल्लाह ने कहा मुझे मत मानना, तूने क्यों माना है? इसलिए भाई अल्लाह पाक मुझे भी आपको भी समझ के अमल करने की तौफीक अता फरमाए और मौत तक दीन पे, इस्लाम पर कायम रहने की तौफीक अता फरमाए। सुभान अल्लाह।